இல்லை ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வேண்டாங்கிறாரு. இது ப்ரொடியூசர் மேடை, அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பார். ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை, காரைக்கால் நட்பு, கடலூர், மற்ற பல ஒரு 5-6 மாவட்டம் சொன்னாங்க. அது தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள், ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார், நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும். நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்தது அர்த்தம் ஆகாது. நிச்சயம். என்ன ட்ரெய்லர் பார்த்தோம், திருப்தியா இருந்தது. மணிமூர்த்தி டைரக்டர், ரொம்ப திருப்தியா இருந்தது, எந்த குறையும் இல்லை. மியூசிக் பிரமாதம். அந்த கிராமத்துல அந்த கோவில் திருவிழா சாங் நீங்க எங்க போய் எடுத்தீங்க? என்ன அழகா எடுத்திருந்தாங்க. நீங்க செட் பண்ணா கூட அப்படி பண்ண முடியாது. பார்க்க அழகா ஏதோ மக்களை இவங்க தமிழ் நேச்சுரா ஏதோ வரிசைமாயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தா போற உள்ள போறாங்க. ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்ல, பொதுவா சொல்றேன். இல்ல நான் சொல்ல, அது ஏன்னா வம்புப்பா. சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும், வருத்தப்படுறாங்க. ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான், அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்த பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்றேன், 2 நீ வாவான்னு வாய்ட்டாங்க. நீ அதுலயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி, அந்த ப்ரொடியூசர். ஆனா என்ன தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது. அதுல பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதுதான் காரணம் என்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு விமர்சனம் வேணும். அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்ப ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க. இது நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க, குறைவு இருந்தா குறைவா எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் இப்பவே 5 கோடிட்டார். அதனால நாம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம், அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம், நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால இப்போ வந்த பெரிய படங்கள்ல என்ன குறையோ, இயக்குனர் எதில் கோட்டை இட்டாரோ, கதையில கோட்டையோ, எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படுவோம். அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதெல்லாம் அல்ல,
அதில் எவ்வளவு கதை இருந்தது. அந்த கதையை எவ்வளவு சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பா உட்கார்ந்துருக்காங்க. உதயகுமார், பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க. ரஜினி சாரை வச்சு 8 வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார். நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க. மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்க சின்ன புதுசெல்லாம் பெருசாகணும், பெருசா வரணும். இந்த ஒண்ணு இல்ல, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவாரு, கார்த்திகேசவன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு. அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார். தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம் அதை கொண்டு வைக்கிறார், திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. அது 5 கோடியோ 10 கோடி 20 கோடி. ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர் கிட்ட எனக்கு 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்தி நடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்க 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 படம் எடுக்க அவங்களும் படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க 3 படம் நடிச்சிங்க. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றதை உணர வேண்டாமா? ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும். அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்த சொல்லுவார், நீ பூவாய் இருப்பதை விட செடியாய் இரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூடுவார்கள், மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலராய் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்த பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. அப்புறம் அந்த விழா பார்த்தேன், டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காரு. அது இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடிச்ச 3 பேருமே மேடையில் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு 2 படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குத்தி இது வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க. அவங்க நடிச்ச படுத்து பல அக்கிரமம் இருக்கு, அதெல்லாம் பேச வேணாம். ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார், அதனால் நமக்கு வேணாம். நான் என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்க மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று. உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர்
அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.